எல்லாருக்கு முன்னாடி பார்த்த ரஜினி சார் தான். கூலியில் ஒரு சீன் நானும் அவர் காரில் உட்காந்து பேசுவோம், 2 பேர். எனக்கு தான் பெரிய டைலாக், அவர் ரியாக்ஷன் மட்டும் தான். திடீர்னு நான் அப்படியே உள்ளுக்குள்ளே பேசி பார்த்தா இருக்கிற டைலாக் சத்யராஜ் சாருகேஷ் பார்த்தேன். சத்யராஜ் சூப்பர் படம். எனக்கு அந்த சந்தோஷத்தை ரசிக்கிறதா இந்த டைலாக். கானா பாட்டுக்கு நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான் அந்த நாளில் ஊரில் இல்லைன்னு போய் சொல்லிட்டேன். ரகுமான் தம்பி ரகுமான் வந்து என்னை கூப்பிட்டுருந்தார் வீட்டுக்கு. அப்போ அவர் வீட்டில் அந்த அவார்டு பார்த்தார். ஆனால் அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு கத்தி சண்டை தானே. அது மாதிரி நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்க, உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு கானா பாட்டு. பிளேயிங் காட் ராகதேவன் கேரக்டர் ஃபோன் பண்ண உடனே சிரிச்சார். சார் என்ன சார் நானா நல்லா யோசிச்சு சொல்கிறீங்களா அப்படின்னாரு. கொஞ்சம் பிரச்சாரமாக இருந்தாலும் சொல்லிடுறேன், யாருமே பார்த்ததில்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கடவுள். என்னமோ கடவுள் மாதிரி பேசுறீங்க. ரஜினி சார் வந்து என்ன ஆட்டோக்காரர் என்ன தான் பாட சொன்னார். அவரே சொல்லிட்டாரு, டேரக்டர் சொல்லிட்டாரு, நான் பாட முடியுமா? நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட் நமக்கு தெரியணும் இல்லையா? நான் பாடின யார் சார் கேட்போம். அப்புறம் ரஜினி சார் நீங்கள் பாடிடுவோம் சார், தேவா சார். சார் Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எஸ், ரொம்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சரியல் மூமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா டூ மெனி லெஜெண்ட்ஸ் இன் ஒன் ஃப்ரேம். சச் அ பிளெஸிங் ஃபார் மீ. நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறீங்க, உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது சச் அ கிரேட் ஹானர் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். அண்ட் June 12th சாருகேசி படம் ரிலீஸ் ஆகுது. அதோட ட்ரெய்லர் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா அது பேசக்கூடிய விஷயம் சம்திங் இட்ஸ் கோன் பி வெரி யூனிக். மிச்ச படங்கள் மாதிரி இல்லாமல் இதுக்குள்ளே ஒரு 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 சோல் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது சார். ஸோ சுரேஷ் சார், ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்து வரேன். சாரோட ஒரு ஃபேமஸான ட்ராமா அதை வந்து திரைப்படமாக கொண்டு வரப்போ கண்டிப்பாக அதுக்கு இந்த திரைக்கதை அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். பிகாஸ் ட்ராமா டு சினிமா இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்கேஜிங். ஸோ எப்படி இருந்தது சார் இந்த ப்ராசஸ்? கரெக்ட், வெரி கரெக்ட். பிகாஸ் தியேட்டரில் வரும்போது இட்ஸ் ஆல் டயலாக் ஓரியன்ட். பீப்புள் ஹேவ் த ட்ரமாட்டிஸ்ட் ஹேஸ் டு கம்யூனிகேட் ஒன்லி வித் டயலாக்ஸ். அவங்க வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஆடியன்ஸுக்கு வந்து டயலாகாக கேட்டுட்டு தான் அந்த படத்தை அந்த பிளேயை பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். அதில் ஜென்ரல் பேசிக் இந்த ஃபார்முலாலேருந்து பிரேக் பண்ணது மகேந்திரன் சார். அந்த கதையை, வெங்கட்டோட அந்த கதையை சாருகேசி ஸ்டேஜில் மியூசிக் கொண்டு வந்தார். அதில் சாங் லிப் ஆடுறாரு. அதே மாதிரி அதில் திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல ஒரு பீச் மாதிரி ஒரு இடத்துல ஒரு ராகதேவன்கிற ஒரு கேரக்டரோட பேசுகிறார். அதுக்கு லைட்டிங். ஸோ ஹி கிரியேட்டட் ஸோ மெனி திங்ஸ் இன் டு ஒன் பிளே. ஒரு ஃபிலிம் மாதிரி கொண்டு வரணுங்கிற மைண்டில் இருந்துகிட்டே அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அது. ஸோ படம் பார்க்குறவன் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் வென் யூ சி யூ என்ஜாய் ஆல் தீஸ். சின்ன புதுசாக இருக்குது எல்லாமே. ஆனால் இது வந்து நல்ல கண்டென்ட்டாக இருக்குது. த தீம் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஹவு அபவுட் டூயிங் இட் இன் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு தாட் வந்து கேட்டேன். சார் ஆல்ரெடி ரஜினி சார் 2 times சொல்லிட்டாரு. எனக்கு ஆசை தான் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், இது ஒர்க் அவுட் ஆகுமா? எனக்கு ஒரு வேலை பண்ணுங்கள், இந்த ப்ளே மட்டும் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. நான் ஸோ இந்த ப்ளே எனக்கு ஒரு சின்ன ரெக்கார்ட் பண்ணால் ஃபுல்லாக நான் ஒரு தடவை பார்த்துட்டு பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிவிட்டு சரி ஓகே ஆன உடனே பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன் ப்ளே டைம் இருக்கே சொல்லி விட்டுட்டேன். ஆனால் ஸ்ட்ரேஞ்ச்லி இட் வாஸ் ஒர்க்கிங் ஆன் மை ஹெட். ஒரு நாள் சும்மா உட்காந்து சார் அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு மூடில் வித்தின் 3 days ஐ ஃபினிஷ் த ஸ்க்ரீன் ப்ளே. ஓகே. படன்னு ஒரு கேரக்டர், புது சமுத்திரக்கணி ஒரு கேரக்டர் வந்தது. இஸ் டாக்கிங் அபவுட் பயோபிக் த்ரூ ஹிம். ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு வந்து ஒரு அந்த அதில் பையன் கேரக்டர் அவ்வளோவா இருக்காது. இதை ட்ராமா க்ரியேட் பண்ணேன். அதே மாதிரி ராகதேவன் கேரக்டருக்கு வந்து டயலாக்ஸ் இருக்கும். அவரை வந்து வேறு மாதிரி கொண்டு வரலாம், ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்டர் ஆக்ட் பண்ணலாம் அதில். இப்படி சொல்லி வாட் ஐ ஃபெல்ட் ஆஸ் அ சினிமா ஐ மேட் இட். ஓகே. அது ஃபுல்லாக ஒரு மாதிரி கோர்வை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேஜ் கிளைமேக்ஸ் வந்து ஒரு எமோஷ்னல் மியூசிக்கல் கொண்டு வந்து முடிச்சிட்டார். சாருக்கு வந்து சார் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கிக் ஆகிட்டார். இப்போ ப்ரொடியூசர் இல்லை எங்களுக்கு ஐடியா. ஓகே. அப்புறம் அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஈவெண்ட் மேனேஜர் அருண்னு அவரை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லி அவர் வந்து நான் பண்ணுறேன் சார்னு தைரியமாக ஓகேன்ட்டார். பண்ணுறேன்னு சொன்ன உடனே ஓகே ஃபைன், இட் வாஸ் வெரி ஈஸிலி செட் தென் டன். ஏன்னா டு மேக் இந்த மாதிரி ஒரு கதை ஃபஸ்ட்டு யார் பார்ப்பா? இதை யாரோ பார்ப்பாளா இந்த மாதிரி கதை? அது நாங்கள் ஒரு ஐடியா நல்லா இருக்குது ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர், எங்களுக்கு பேஷனேட்டாக இருக்கும்போது ஒரு நல்ல கதை வந்திருக்கு, நல்லா பண்ணலாம். அப்புறம் காஸ்டிங் பற்றி பேசுவோம் சொல்லிட்டு சார் அந்த ரோல் என்னோடய ஒய்ஃப் ரோல் பாக்கியம் மட்டும் சுஹாசினி. ஓகே டன். எனக்கு ரொம்ப பண்ணிட்டோம். அந்த ஃபிலிம் மேக்கர் ரோலுக்கு ஐ லாஸ்ட்
சமுத்திரகனி சார் நம்ம ஃப்ரெண்டு எனக்கு, நான் கேட்டு பார்க்குறேன். அவர் ஓகேன்ட்டார். வெல் கம் சார் அப்படின்னு, நல்லா இருக்கேன், உங்களோட நான் ஆக்ட் பண்ணிட்டல, நாங்களாம் பாலச்சந்தர் ஸ்கூல் ஓகேன்ட்டு பண்ணிட்டேன். அப்புறம் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து அந்த ராகதேவன் சார், அதுக்கு யாரோ ஒருத்தர் கெஸ்ட் ரோலா இல்லை என்ன ரோல் தெரியல, அந்த ரோல் வந்து ஒரு ஸ்டார் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ஒருத்தர் தெரியும், சத்யராஜ் சார்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்குறேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னா அவர் டோட்டல் நாஸ்திகர். இது பிளேயிங் காடு ராகதேவன் கேரக்டர் ட்ரை பண்ணும். ஸோ இஸ் அன் ஆக்டர் ப்ரொஃபஷனல். ஃபோன் பண்ண உடனே சிரிச்சார். ஓ சார், என்ன சார் நானா, நல்லா யோசிச்சு சொல்கிறீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார் நீங்கள் தான். ஸோ உடனே ஈ வாஸ் ஆன் போர்டு. சார் எல்லாம் ஓகே, இது படமோட மெயின் பேஸே மியூசிக். யார் பண்ணுவா அந்த மியூசிக்கு? எனக்கும் தேவாசரோட காம்போ 9 வருஷம் காம்போ. சரி, இது அண்ணாமலையோ பாஷாவோ அந்த பேட்டர்னில் இருக்கும். ஆஹா வந்து ஒரு ஓகே ஃபேமிலி ட்ராமா. இது ஃபுல் கர்நாட்டிக், ஒரு சங்கராபரணம் மாதிரி சிந்து பேரி மாதிரி பண்ணணும்னா அவர்கிட்ட போய் முதல்ல இவர் அதுக்கு நெக்ஸ்ட் டே இவர் பார்த்துருக்காரு ப்ளே பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காரு. எனக்கு தெரியாது மகேந்திரன் சார், சார் இது சினிமாவாக பண்ணுறதுனா நான் தான் பண்ணுவேன் சார், இதில் ஷெல்ஃப் என்னோடய ஷெல்ஃபில் எல்லா விதமான மியூசிக் இருக்குது, இது மட்டும் இல்லை என்ன சொல்லு. ஸோ அவர் சொன்னதுன்னா ஓகே, இஃப் யூஆர் ஓகே ஐம் ஓகே. அவர் எடுத்துட்டார் சேலஞ்சாக. ஸோ வி ஆல் காட் அ லவ்லி டீம். அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ரம்யா பாண்டியன், ராஜ் ஐயப்பா. மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரோல் வாஸ் தலைவாசல் விஜயஸ் ரோல், விச் வாஸ் கதையிலேருந்து பிகினிங்லேருந்து அவர் தான் அதை பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அவர் கேட்டோன்னா அவர் ஜம்ப் பண்ணிட்டார். ஸோ வி டிட் இட். சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி தான் ராகதேவன் கேரக்டர் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு சில விஷயங்கள் இருந்தாலும் இந்த கேரக்டர் அவர் சொன்னப்போ வாட் யூ தாட் சார்? ஓகே, ஒரு காட் கேரக்டராக ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு. இல்லை, இந்த ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நான் வந்து எனக்கு ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கான்னு பார்ப்பேன். அது மட்டும் பார்த்துக்கிறது. பர்சனல் விஷயம் வந்து சினிமாக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாகுபலியில் வந்து பிரபாஸோட காலை தூக்கி சத்யராஜ் தலையில் வைக்கல, பாகுபலியோட காலை தூக்கி கட்டப்பா தலையில் வச்சுட்டார் இல்லையா? அதுக்கு எத்தனையோ உதாரணம். சிவாஜி சார் வந்து சிவகுமார் அண்ணன் காலில் இருக்கிற மெட்டீரியல் இருக்கா ஆய வச்சு எடுப்பார் அவுட்டோர். அது அந்த ஷூட்டிங் எவ்வளோ அழுக்கு இருந்திருக்கும், அசிங்க இருந்திருக்கும். ஸோ எங்களுக்கு அவங்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனு. அதனால் ஒரு கதை சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வந்து நம்ம பார்த்த புராண படங்கள்லாம் இருக்குமில்ல, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அதனால் வந்து ஏபிஎன் சார் படத்துலலாம் வந்து கடவுளாக நடிக்கிறவங்க வந்து கொஞ்சம் கண்ணை சிமிட்டாமல் நடிப்பாங்க. இப்போ நம்ம அடிக்கடி சிமிட்டுவோம் இல்லையா, அப்படி இல்லாமல் கண்ணை பிளிங்க் பண்ணாமல் நடிப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து மகேன் சார் கூட பஜ்ஜி சுட்டுட்டு பேசுகிற ஒரு சீன் இருக்குது. அங்கே அதுக்கு எந்த இன்ஸ்பிரேஷன்னா, புராண படமாக இருந்தாலும் நாகேஷ் சார் வந்து கலோக்கியில் தான் பேசுவார். சிவாஜி சார் கிட்ட திருவிளையாடல பேசல, தெரு தெருவா சுற்றுறவர் போல இருக்கு, நான் எங்கும் நிறைந்தவன் அப்படி தெரு தெருவா சுற்றுறவரும். பரிசு கொடுத்தா நீர் வாங்கிக்குவீர், வேற ஏதாவது கொடுத்தா அப்படிம்பாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் திருவிளையாடல் ஒன்று தான், காதலிக்க நேரம் இல்லை ஒன்று தான் இல்லை, அப்படித்தான் டீல் பண்ணியிருப்பார் அவர். ஸோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்தார். எனக்கு மகேன் சாருக்கெல்லாம் அங்கே பழைய ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா டிக்ஷனரி வச்சுக்கிறோம். அங்கேருந்து 4 பேருக்கிட்ட இருந்து அடித்தோம்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, ஒரே இடத்துல இருந்து எடுத்த மாற்ற முடியும். அது எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் பேசிப்போம், எதை நான் எடுக்கிறது எது அவர் எடுக்கிறது, எது ரங்காராவு எது எம்ஆர் ராதா, சிவாஜி சாருங்க எம்ஜிஆர் சாருங்க நாகேஷ் சாருங்க சீட்டு கூலிக்கு போடுற மாதிரி போட்டு நடிச்சிடலாம். அவங்க போதும், அவங்கள வச்சுட்டு நம்ம லைஃப் லாங் காலம் தள்ளிடலாம். அது மாதிரி எனக்கு அப்புறம் ரொம்ப என்ஜாயபிலிட்டி. டீம் சுரேஷ் கிருஷ்ணா சாரோட நான் ஆல்ரெடி சிவசக்தி நடிச்சுக்கிறேன். அப்போது டைரக்டருங்கிற விட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு நாங்கள். அப்புறம் எனக்கு பல ஹிட் சாங் தேவா சார் தான். இவங்க ஆசினி கூட வந்து பொம்மை குட்டி அம்மா வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம். எனக்கு வந்து அவங்க எவ்வளோ அவார்டு வாங்கியிருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு டைலாக் கூட இருக்காது. மறுபடியும் சிவகுமார் அண்ணன் வந்து சிந்து பேரில் பாட ஆரம்பிச்சுன்னா கண்ணில் கண்ணீரோட அப்படின்னாங்க. அதுதான் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி தலைவாசல் விஜய் வந்து இதில் வந்து மகேன் சாருக்கு பெஸ்ட்டு ஆக்டர் அவார்டு கிடைச்சாலும் அவருக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் கிடைக்கும். இவங்களுக்கு கொடுத்தாலும் வேண்டான்னு நாங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லிடுவோம். அவ்வளோ அவார்டு வாங்கியாச்சு. ஆக்ஷன் மாதிரி. இப்போ டெல்லியில் அவார்டில் முதல்ல இவங்க பேரை எழுதிடுறாங்க, அப்புறம் இந்த வருஷம் அவங்க வரலையும். அதுக்கே That's a blessing, sir. Right, sir. Sir, God character நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருந்திருக்கும். காட்ஸ்னா இதான் லுக்கு, இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு கிரீடம் வச்சுட்டு, இதுல ஒரு விஷயத்த பேட்டர்னை பிரேக் பண்ணிருக்காங்க. இந்த லுக்காவே வந்து ரொம்ப ரொம்ப காமன் மேனா ஒரு டிஃப்ரெண்டான லுக்கு கொடுத்துரு. அந்த லுக்கை பார்த்தா என்ன சார் தோணுச்சு உங்களுக்கு?
கொஞ்சம் பிரச்சாரமாக இருந்தாலும் சொல்லிடுறேன், யாருமே பார்த்ததில்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கடவுள் இல்லையா. நீங்கள் சில கேரக்டர் ரோல் சில பயோகிராஃபி பண்ணலையும் கூட ரீசெண்டாக இருந்தவங்களை பண்ணையில் தான் மாட்டிக்குவீங்க. இப்போ நீங்கள் வந்து திருவள்ளுவர் பண்ணா ஆமாம் தெரியாது. நீங்கள் வந்து ஒரு திப்பு சுல்தான், சேர சோழ பாண்டியர் யாரை நினச்சிங்கன்னா அவங்கள பார்த்ததில்ல. இப்போ எனக்கெல்லாம் பெரியாரா நடிக்கையில் பெரியாரோட வாழ்ந்தவங்க அந்த படம் ரிலீஸ் ஆகல, கலைஞரும் இருக்காரு, ஆசிரியர் வீரமணி ஐயாவும் இருக்காரு, பல பேர் இருக்காங்க. அவர் இன்ஃபேக்ட் நான் தான் பார்த்ததில்ல அவர். அவர் கூட அப்போ வந்து என்னென்னா நம்ம என்ன தப்புன்னாலும் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த சேலஞ்சையே நான் தாண்டி வந்துட்டேன். அதனால் எனக்கு இது ரொம்ப பெரியாரா நடித்தவனுக்கு கடவுள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதான் சார், பெரியாராவும் நடிச்சிருக்கிறீங்க, கடவுளாவும் நடிச்சிருக்கிறீங்க, அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம். அந்த பெரியாரில் நானும் நடிச்சிருக்கேன். போட்டி சாங் 2 பேருக்கு எனக்கு அவருக்கு போட்டி சாங். பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல். தேவா சார், நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார். படத்துடைய டைட்டிலே சாருகேசி, ராகம் சார்ந்த அற்புதமான ஒரு ராகத்துக்கு பேர் இல்லையா? கண்டிப்பா சார். என்னோட நாலேஜ், இஃப் ஐம் ராங் கரெக்ட் பண்ணுங்க சார். உங்களோட படங்கள் காதலா காதலால இந்த அபிஷன்மிகில ஒரு பாட்டு காதலா காதலாவும் சரி, நேருக்கு நேர்ல எங்கெங்கே ரெண்டுமே கிட்ட இந்த சேம். ஆமாம், அதே சாருகேசி ராகம் தான். எங்கெங்கே சாருகேசி தான். நிறைய சினிமாவில் சாருகேஸில் வெரைட்டி நிறைய பேர் அந்த மன்மத லீலையை வென்றார், அதான் ஃபேமஸ் ஆகிட்டு அற்புதமான அதுதான் சாருகேசி ராகத்துக்கு. அதுலேருந்து நிறைய நான் எங்கெங்கே இன்பம் உள்ளது என்று தேடிக்கொள்ளாதுன்னு பாட்டெல்லாம் பண்ணியிருப்பேன். இது என்னென்னா என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த படம். இந்த படம் வந்து எல்லா ஜோன்லேயும் நான் படம் பண்ணியிருக்கேன், பாட்டுகள் பண்ணியிருக்கேன். இந்த கலர் பண்ணதில்லை. சங்கராபரணம், சிந்து பைரவெல்லாம் அதான் சாங்கெல்லாம் வந்து அப்படி இருக்கும் அந்த படங்களில். படமும் அற்புதமான படம். அப்படி ஒரு படம் எனக்கு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் அந்த நாடகத்தை பார்க்க வேண்டிய ஒரு சான்ஸ் கிடைச்சிது. அப்புறம் டைரக்டர் சார் சொன்னாங்க, வைஜி சார் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி, இதை நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும். நிறைய படத்திலே நிறைய பாட்டுங்கள்லாம் வந்து ராகத்திலே தான் வந்திருக்கும். செமி கிளாசிக்கலாக பண்ணியிருப்பேன், சுத்தமாக பண்ணியிருக்க மாட்டேன். அதாவது ஒரு அனுஸ்வரம் ஏதாவது சேர்த்துருவேன் அதில் இந்த படத்தில் அந்த ராகங்களில் எதுலேயும் சேர்க்கலை. ராக மாளிகாவும் இல்லை, ஒரு 2 ராகம் வச்சு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். முதல் சாங்கே கூட ஒரு சாருகேஸ்லேயே தான் வந்தது. சாருகேஸ் வந்து 2வது சரணம் வரும்போது அமீர் கல்யாணியில் வரும். 2வது நிஷாதம், பெரிய நிஷாதம் வச்சு அமீர் கல்யாணில் வரும். அதே போல் கிளைமேக்ஸ் சாங்லேயும் வந்து பக்கா பந்துவராளி பாட்டு, பந்துவராளி ராகம். அது அங்கே ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி வசந்தா ராகம் உள்ள நுழைச்சிருப்பேன். ஒரு வெஸ்டர்ன் பண்ணியிருப்பாங்க எண்டில், கிளைமேக்ஸில். அதுவும் சங்கராபரணத்தை ஒட்டி தான் இருக்கும் அந்த பாட்டும் அந்த மியூசிக்கும் வெஸ்டர்னும். அதுபோல் எனக்கு ஒரு பெரிய எனக்கு இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாத்துக்குமே என்னுடைய சன்னே அசோசியேட்டாக பண்ண ஸ்ரீகாந்த் தேவா தான் பண்ணது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார். படம் ஒன்று செட் ஆயிடுச்சு. அதாவது தேவா சார்னா கானா தான் அப்படின்னு செட் ஆயிடுச்சு. அதுதான் அது கன்சிஸ்டன்டா யோசிக்கிறீங்களா? நமக்கு த்ரூ அவுட் ஒரு கிளாசிக்கல் வரலையே. ஐ மீன் இப்போ சாருகேசி நம்ம பண்ணிட்டோம்னாலும் இந்த ஹோல் ஜர்னி இது என்ன ஒருத்தர் வந்து ஒரு அவார்டு சார், அந்த அவார்டு கூப்பிட்றாங்க. கானா பாட்டுக்கு நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான் அப்போவே என்ன சொல்லிட்டேன், நான் அந்த நாளில் ஊரில் இல்லைன்னு போய் சொல்லிட்டேன். எனக்கு ஒரு மெலடிக்கு கொடுக்காம கானா பாட்டு கொடுக்குறாங்களா, அது கானா பாட்டு என்னை எங்கேயோ போய் கொண்டு நிறுத்து, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு அவார்டு வாங்கும்போது ஒரு மெலடிக்கு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆதங்கம். அப்போது ஒரு நாள் வந்து தம்பி ரகுமான் வந்து என்னை கூப்பிட்டுருந்தார் வீட்டுக்கு. அப்போ ஸ்ரீகாந்தம் வரேன்னு சொல்லி போயிருந்தோம். அப்போ அவர் வீட்டில் அந்த அவார்டு பார்த்தேன். இப்போ நான் வரும்போது ஸ்ரீகாந்த்கிட்ட சொன்னேன், சன்னுக்கிட்ட, எனக்கு கூட அந்த அவார்டு கொடுக்குறதுக்காக கூப்பிட்டாங்க ஸ்ரீகாந்த், கானா பாட்டுக்காக கொடுக்குறேன்னு சொன்னோடனே நான் வரல, நான் ஊருக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர் சார் கூட நடிக்கிறாரு, ஆனால் அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு கத்தி சண்டை தானே, அது மாதிரி நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்க, உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு கானா பாட்டு. அது ரஜினி சாருக்கு ஒரு ஸ்டைல் இல்லையா, அப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு திறமை உங்ககிட்ட இருக்குன்னு கொடுக்குறாங்க. அதையா நீங்கள் வேணாம், நீங்கள் போய் முதல்ல வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, போய் வாங்கிட்டு போயிட்டேன். ஏன்னா கானா பாட்டை நம்ம இதுவாக சொல்லலை,
கானா சாங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி, ரொம்ப ஈஸி. ஒரு சிந்து பைரவி ராகத்தை எடுத்து அதில் நிறைய கானா சாங் சிந்து பைரவியில் தான் வரும். அதனால் அது எல்லாருமே பாடலாம், எப்படியும் பண்ணலாம். பட் மெலடின்றது ஒரு ராகத்தை பேஸ் பண்ணி அதை வச்சு பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். அதுலேயே தங்க மகன் என்று செங்கன அதெல்லாம் இங்கே நாட்டையில் கிளாசிக்கில் தான் இருக்கும். அது ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது என்னென்னா இந்த படம் எனக்கு எல்லாம் அந்த இதில் சார் ஒன்று சொல்லிட்டாரு, இதுக்கு உயிரோட்டமே வரிகள். சினிமாவுக்கும் அவர் தான், பாவிஜய் தான் கதை வசனம், பாட்டும் அவர் தான். அற்புதமாக எழுதியிருப்பார் சார், அற்புதமாக எழுதியிருப்பார். இதுக்கு ஜீவன், அந்த ஒரு ஜீவன் இருக்கும் இல்லையா? இப்போ ஹார்மோனியம் வந்து மியூசிக் பண்ண, ஹார்மோனியத்தில் மியூசிக் பண்ண பாட்டெல்லாம் இன்னும் கேட்டுட்ருக்காங்க இல்லையா? விஸ்வநாத ராமூர்த்தி, ராமநாத ஐயர், கேவி மகாதேவன் அவர்கள் எல்லாம் ஹார்மோனியத்தில் கம்போஸ் பண்ணாங்க. அது நான் கேட்டதுக்கு சொன்னேன், அந்த ஹார்மோனியத்தில் ஒரு பெல்லோஸில் காற்று வருது இல்லையா, அது ஒரு உயிர் மூச்சு. அந்த உயிர் மூச்சோடு கம்போஸ் பண்ண பாட்டு இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு கேட்டுட்ருக்கோம். அது போல தான் இதில் வந்து யாருன்னா நம்ம சங்கர் மகாதேவன் சார், அவர் தான் இந்த பாட்டுக்கு உயிர் மூச்சு. இந்த 2 பாட்டையும் அப்படி பாடிட்டார் சார். அது அது அவர் எனக்கு கொடுத்த பெரிய விருதே. ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார், தேவா சார் எனக்கு நான் செஞ்ச பாக்கியம், இந்த 2 பாட்டு நான் பாடுறது நான் செஞ்ச பாக்கியம், பூர்வ ஜென்ம பலன் அப்படின்னு சொன்னார். அவருடைய குரலை கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். இதுக்கு சாருகேசிக்கு எவ்வளவோ அவார்டு எனக்கு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதாவது பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், அப்புறம் பாரத் ரத்னா, இதெல்லாம் மேலே அவர் சொன்ன வார்த்தை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் அவர், அப்படிப்பட்ட சிங்கர். இதுக்கு எனக்கு முன்னாடியே அவர் கொடுத்துட்டார் எனக்கு எல்லா அவார்டையும். மதுவந்தி கூட ஃபஸ்ட்டு ஷாட்டில் அந்த பேசும்போது மதுவந்தி, நம்ம சமுத்திரக்கனி, அவங்கள சொல்லவே வேண்டாம், அவங்க பின்னிட்டாங்க சார். என்ன அவள் அழவரம் சார் அவங்களாம் நடிக்கும் பொழுது. அப்புறம் வாய்ஸ் சொல்லவே வேண்டாம், அவர் பர்ஃபெக்டான மியூசிஷியன் சார், அவர் ஞானஸ்த. அதனால் லிப்பெல்லாம் கரெக்டாக அவருக்கு தெரியுது. எதுவுமே வந்து எடிட்டிங்கே இல்லை. அது எத்தனை பார் கழிச்ச அர்த்த சரணம் வருதுன்னு கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு கட்டிங் இல்லை சார் சரணத்தில். பல்லவி பாடிச்சு சரணம் வரும்போது நிறுத்திட்டு தானே பண்ணுவாங்க, அவர் கவுண்ட் பண்ணிக்கிட்டே சரணம் எடுத்தார். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். அது ஒரு பிறவி நடிகன். இவர் எல்லாரும் வாழ்த்துற மாதிரி அவருக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கணும்னு நானும் வாழ்த்துறேன். அது நல்லா அது கிடைக்கணும் சார். அப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க சார், உயிரை கொடுத்து ஜீவன் சார். அதெல்லாம் அதே மாதிரி தலைவாசல் விஜய் அவர்கள், அவருக்கு எனக்கும் ரொம்ப காம்பினேஷன். விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணு, அப்புறம் கவலைப்படாதே சகோதரெல்லாம் பாட்டு பாடி என் குரல் 2 பேருக்கு தான் சார் கரெக்டாக. அவருக்கு ஒன்று, மணிவண்ணன் சாருக்கு ஒன்று, கரெக்டாக செட் ஆகும் என் குரல். எனக்கு அண்ணா ஒன்றே இல்லை. இப்போ இதில் தான் சொல்கிறேன், ரஜினி சார் வந்து என்ன ஆட்டோக்காரர் என்ன தான் பாட சொன்னார் சாருக்கு தெரியும். பாலு சார் தானே சார், நான் அவரே சொல்லிட்டாரு, டைரக்டர் சொல்லிட்டார், நான் பாட முடியுமா? நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட் நமக்கு தெரியணும் இல்லையா? நான் பாடினா யார் சார் கேட்பான்? ரஜினி சாருக்கு சொல்கிறேன். அப்புறம் பாலு சாரை பாட வச்சு அது எங்கேயோ போயிடுச்சுங்க. அப்புறம் ரஜினி சார் நீங்கள் பாடிடுவோம் சார், தேவா சார், சார் நான் இந்த ரூமுக்குள்ளே பாடினா நல்லாயிருக்கும் சார், உங்களுக்கு அங்கே இப்போ ஸ்க்ரீன்லன்னா உங்களுக்கு டெப்த்து வேணும் சார் அப்படியெல்லாம் சொல்லி அப்படி எனக்கு ஒரு அற்புதமான இதை சத்யராஜ் சார். அப்படியே நான் சத்யராஜ் சார் இயேசுவா நடிக்கிறாரான்னு கேட்டேன். எஸ் சார், அவர் இயேசு மாதிரி தான் நடிக்கிறாரு. ஆனால் எனக்கும் இருந்துச்சு சார், எனக்கும் இருந்துச்சு. ஆமாம், இயேசுநாதர் மாதிரி தான் அது. அதை கரெக்டாக அந்த லாங் ஷாட்டில் படம் முடியும் போது ஒரு நடந்து போவாங்க ஒய்ஜிஎம் சார். அப்புறம் பார்த்தா தூரத்தில் இருந்து பார்த்தா அப்படியே இயேசுநாதர் கூட போகிற மாதிரியே இருக்கும். அதுவும் டைலாக் பெரிய டைலாக் தான், பின்னி தெரிக்க விட்டுட்டார் எல்லாரும் சார். அந்த இவங்க அந்த ஐயப்பன், ரம்யா அது அவர் நம்ம எல்லாம் சார் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணாங்க சார். அதனால தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா வந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எனக்கு வந்து ரொம்ப ஒர்க் பண்ணது ஸ்ரீகாந்த் தேவா. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா அற்புதமாக அந்த ராகங்களை வச்சு அந்த ராகங்கள் சொல்ல இந்த இடத்துக்கு இந்த ராகத்தை போடு, இந்த இடத்துக்கு இந்த ராகத்தை நுழைச்சி விட்டுடலாம் அப்படின்னு பார்க்க போது அது ஒரு டிவைனாக தெரியும். சத்யராஜ் சார் வரும்போது ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு மியூசிக் ஒன்று கொடுத்துருப்போம். அது டைரக்டர் சார் 4-5 போட்டோம் சார். அதுக்கு இவர் வந்து பார்க்கும்போது இல்லை சார் அந்த ஃபீலே வரல. சத்யராஜ் சார் வரும்போது இன்னும் வேணும் சார், இன்னும் வேணும்னு சொல்லி ஃபைனலாக அதை வந்து இப்படி பண்ணார். எல்லாருக்குமே இவர் கூட இருந்து நல்ல ஒரு வழிகாட்டி.
என்னுடைய கனவை நிறைவேற்றிட்டார் எங்கள் டைரக்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அமிதாப் பச்சன் மாதிரி ஒரு குர்தா பைஜாமா ஒரு ஷால் அவரோட அந்த லுக்கு தான். ஹேர் ஸ்டைல் அவர் வந்து எவ்வளோ விக்கு போட்டுட்டாரு லைஃப்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு கர்ணன் கவசகுண்டலத்தோட ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு தெய்வீகமா இருக்கணுங்கிறதுக்கு இதை போட்டு பார்த்தா இவர் அந்த லுக்கில் இருக்கார். பட் டெஃபினெட்லி கிடையாது. இஸ் பிளேயிங் காட். அவர் ஒரு சிவன் மாதிரி பேசுறது எல்லாமே நல்ல சொன்ன மாதிரி ஓஷோ அண்ட் கிருஷ்ணமூர்த்தி அண்ட் ஆல் தட்ஸ். இட்ஸ் a வெரி clean character talking about life's philosophy. That's it. அண்ட் மேம் கண்டிப்பாக உங்களோட கேரக்டர் நாங்கள் ட்ரெய்லரில் பார்க்குறப்ப இட் வாஸ் வெரி இன்டென்ஸ். ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுமே இந்த கேரக்டரை வந்து நீங்கள் இந்த ட்ரெய்லரில் பார்க்குறப்ப இட் இஸ் வெரி இன்டென்ஸ். அண்ட் ராகம் சார்ந்த படங்கள் ஐ திங்க் உங்களுக்கு வெரி ஸ்பெஷலாக அமைது நினைக்கிறேன். சிந்து பைரவி, இப்போ வந்து சாருகேசி அப்படின்றப்போ ஆனால் என்னை வந்து தேவா சாரும் சுரேஷும் சேர்ந்து ஒரு ஸ்வரம் கூட என்ன பாடவில்லை இந்த படத்துல. சார் பார்ட் ஏதாவது ஒர்க் பண்ணீங்கன்னா, ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அவர் பாடுவாரு, அவருக்கு பின்னாடி சப்போர்ட்டிங்கா இருக்கிறது தான். அதே மாதிரி இந்த அவார்ட் பத்தி எல்லாம் சொன்னாங்களே, இவருக்கு அவார்டு வரும்போது என்னை கூட்டு தான் போகணும். நான் வந்து சேர் பண்ணுவேன். எங்களை வந்து உங்க பக்கத்துல கூட உட்கார வைக்க மாட்டாங்க, பின்னாடி நாங்கள் வந்து கை தட்டுவோம். ஓகே, ஸோ மியூசிக்கல் ஃபிலிம். ஆனால் இந்த மியூசிக்கல் ஃபிலிமில் என்னோடது வந்து எமோஷ்னல் தான். எனக்கு இப்போ துடரம்னு ஒரு படம் திடீர்னு பார்த்தா கொஞ்சம் நம்ம கேரக்டர் மாதிரி இருக்கேன். ஏன்னா நாங்கள் அதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸோ யூஸ்வலி என்னென்னா ஒரு மேல் ஓரியன்டாக ஒரு படம் வரும்போது ஹீரோயின் ஆர் த பேர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக தான் இருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து ட்விஸ்டே வந்து அவங்க கேரக்டரில் தான் இருக்கு. அதனால தான் எனக்கு வந்து நடிக்கவே வேண்டாம். இவங்களோட பேக் ஸ்டோரி தான் இவரோட இன்னைக்கு அவரோட ப்ரெசண்ட்டோட அவரோட நிலைக்கு வந்து காரணம். அதனால பர்ஃபார்மன்ஸுக்கு ஓரியன்டாக இருக்கிறத விட ஸ்டோரியில் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எனக்கு சொல்லி காட்டினார் சுரேஷ் சார். ஏன்னா படம் நான் வந்து ட்ராமா பார்க்கும்போது நான் அவரே தான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் ஒய்ஃபாக நடிச்சவங்கள என்னால் பார்க்க முடியல. ஆனால் சினிமான்னு வரும்போது அதை மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 4 டான்சர்ஸோட ஒரு ஸ்டேஜில் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினேன். எங்களோட ஆசை என்னென்னா, நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாத்துலேயும் சினிமா வரணும். அது பிளேயாக இருந்தாலும் சரி, டான்ஸாக இருந்தாலும் சரி, அந்த சினிமா வரணும். ஏன்னா சினிமா தான் இப்போது இருக்கிற கலைகள்லேயே ரொம்ப ரீச் ஆகுது. மற்றவங்கள்லாம் உண்மையான கலைஞர்கள், அதாவது கர்நாடிக் மியூசிக் சிங்கர்ஸாக இருக்கட்டும், பரதநாட்டிய கலைஞர்களாக இருக்கட்டும், பொம்மலாட்டம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை கதா காலட்சியம் பண்ணுறவங்களாகட்டும், அவங்கெல்லாம் உண்மையான கலைஞர்கள். பட் எல்லாம் சேர்ந்த ஒரு கலைங்கிறது வந்து சினிமா. அதில் நமக்கு ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு வந்து கர்நாடிக் சங்கீதம், அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் ரொம்ப ப்ரோக்ரெசிவான ஒரு தாட். இது வந்து பழமையே கிடையாது. நாங்கள்லாம் வந்து அபவ் 50 இருக்கிறதுனால இது ஒரு பழைய தாட்டுன்னு நினைக்க வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு தாட். இதை வந்து ஒரு ஓகே, ஒரு ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் ஒன்று நடந்திருக்கு, ஸோ வாட், எல்லாத்தையும் ஒத்துக்கணும், மனிதர்களாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. ஸோ அதில் என்னோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் இவருக்கும் அந்த ரம்யாவுக்கும் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டைலாக்ஸு. அதை வந்து ரொம்ப யதார்த்தமாக, நம்ம தமிழில் ஒரு தப்பாக ஒரு வார்த்தை சொல்லுமே, அசால்ட்டானுட்டு, அசால்ட்டுன்றது ரொம்ப கவலையே படாமல் 2 பேரும் பண்ணது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த படம் நான் ஃபஸ்ட்டு அவர் தான் பார்த்தாரு, நான் அப்புறம் தான் பார்த்தேன். திடீர்னு ஃபோன் பண்ணார். எனக்கு எப்போவாவது தான் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணிவிட்டு நல்லா இருக்கு படம் அப்படின்னாரு. எல்லாருக்கு முன்னாடி பார்த்த ரஜினி சார் தான். ஆமா, கூலியில் ஒரு சீன் நானும் அவர் காரில் உட்காந்து பேசுவேன், 2 பேர். எனக்கு தான் பெரிய டைலாக், அவர் ரியாக்ஷன் மட்டும்தான். அந்த சீனு திடீர்னு நான் அப்படியே உள்ளுக்குள்ளே பேசி பார்த்தே இருக்கிற டைலாக், சத்யராஜ் சாருகேசி பார்த்தேன், சத்யராஜ் சூப்பர் படம் அப்படின்னாரு. எனக்கு அந்த சந்தோஷத்தை ரசிக்கிறதா இந்த டைலாக். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், நான் என்ன ரிஹர்சல் பண்ணிருக்கிறேன் யோசிக்கல சார். எந்த நேரத்தில் ஒரு திடீர்னு இந்த, ஏன்னா அந்த கார் ஷாட் ரொம்ப குரூஷலான ஷாட், அந்த டிஏஜ் பண்ண ஒரு போர்ஷன் இல்லையா, அதில் போய் இவ்வளோ பெரிய டைலாக் பேசுறது சாருகேசி சூப்பராக இருக்கு சார். சாருகேசியோட ஸ்பெஷல் ஷோ நடக்கிற அன்னைக்கெல்லாம் அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸாக இருக்கிறவங்களுக்குலாம் போட்டு காமிச்சார். நான் பார்க்கல இந்த படம். 10:45 மணிக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் வந்ததுன்னா அது நிச்சயமாக சாருகேசி பார்த்துட்டு மனசு தளர்ந்து அப்படியே நெகிழ்ந்து போயினவங்க தான். சிம்ரன் அப்படி ஃபோன் பண்ணாங்க, நம்ம சச்சு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி. அப்புறம் ஆர்த்தி கணேஷ் ஃபோன் பண்ணாங்க, ஐஸ்வரி அவர் ஃபோன் பண்ணார்.
எல்லாரும் நான் என்ன படம் பார்க்கல, சத்யராஜ் பார்த்துட்டாரு, நான் பார்க்கல. அப்ப சத்யராஜ் படம் தான் ஞாபகம் இருக்கு. நல்லா இருக்குமா, நீங்க நல்லா, நானும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னாரு. அப்கோர்ஸ் நீங்க தான் பெஸ்ட் ஆக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அப்கோர்ஸ் வைஜியம் பத்தி கேட்க வேண்டியதே இல்லை அப்படின்னு சொன்னப்போ ஒரு அந்த ஜெனுவின் ஆர்டிஸ்டோட ஒரு அப்ரிசியேஷன்ல இந்த படத்துக்கு இருந்தது. அது வந்து உங்க எல்லாருக்குமே போய் சேரணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஓப்பனா சொல்றேன். அவரோட குரல்ல இருந்த அந்த நெகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் இந்த படம் பார்த்தது, இது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து சேரணும். சூப்பர் சண்டே வந்தாச்சு. Giriya's Super Sunday Sale. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.